ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. சுண்டக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. சுண்டக்காய் புளிக்குழம்பு செய்ய சுண்டக்காவை கழுவிட்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாங்க. அப்புறம் அரைக்கிறதுக்கு தக்காளி, பூண்டு, வெங்காயம், தேங்காய், சிகப்பு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மிளகாய் தூள் சேர்க்கிறதா இருந்தால் இப்போ இந்த மிளகாய் போட்டு அரைக்க வேண்டியது இல்லைங்க. அப்புறம் தாளிக்க கடுகு, வெந்தயம், சிகப்பு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது குழம்பு கொதிக்கும்போது சேர்க்க போகிறோம். அப்புறம் பூண்டு, வெங்காயம், இது உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம், கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இதையும் சுண்டக்காய் வதக்கும்போது இதையும் சேர்த்து வதக்கிக்கணுங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்போ ஆயில் சேர்த்துக்கலாங்க. இந்த ஆயில் ஹீட் ஆடின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம், பூண்டு எடுத்துக்கலாம். இது நல்லா ஓரளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம், பூண்டு வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்தே வதக்கிக்கலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நாம் தட்டி வச்சுருக்கிற சுண்டைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம், பூண்டு இன்னும் வதங்கணும். ஆனால் இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி வச்சுருக்கிற சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்து வதக்கும்போது கரெக்டாக இருக்குங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த சுண்டைக்காயோட கசப்பு குறைஞ்சி உப்போட சுவை இதில் ஏறுங்க. அதனால் இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டுங்க. இது கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இது எல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. ஃபஸ்ட்டு இதை மட்டும் கொஞ்சம் குறைன்னு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியில் இருக்கிற தண்ணியே போகுதுன்னா அதுலேயே அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து அரைச்சிக்கலாங்க. தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாச்சுங்க. தண்ணி சேர்த்தாமையே தக்காளியில் இருக்கிற தண்ணியிலேயே நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாச்சு. இப்போ இந்த சுண்டைக்காய் வதங்கிட்டுருக்கு. இதுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சுண்டைக்காய் நல்லா வதங்கிட்டுருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். நாம் பெரிய லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கோம். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க. ஃபஸ்ட்டு இது நல்லா ஒரு கொதிக்கட்டும். அப்போ தான் இதோட பச்சை வாசனையெல்லாம் போகும். நம்ம சேர்த்த புளி தண்ணியில் சுண்டைக்காய் நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சு விழுதை சேர்த்துக்கலாம். தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி உங்களோட குழம்பு திக்னஸுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் சுண்டைக்காயில் எல்லா மசாலாலாம் இறங்கும், அதோட பச்சை வாசனையும் போகுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தனியாத்தூளை சேர்த்துக்கலாம். நீங்கள் சிகப்பு மிளகாயை சேர்த்து அரைக்காமல் இருந்திருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போவும் நம்ம சேர்த்த காரம் பத்தலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் சிகப்பு மிளகாய் தூள் தாராளமாக சேர்த்துக்கலாங்க. புளிப்பு, உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க. எல்லாம் கொதிச்சா நம்மளோட புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். அப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து கொதிக்கட்டுங்க. டேஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. புளிக்குழம்பு கொதித்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துடலாங்க. ஒரு கரண்டி வச்சுருக்கேன், தாளிப்பு கரண்டி. அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் ஹீட் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு, வெந்தயம், காஞ்ச சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கலாங்க. அதுதான் இப்போ நம்ம கொதிச்சிட்ருக்கிற புளிக்குழம்புக்கு தாளிப்பாக சேர்க்க போகிறோம். நல்லா ஹீட் ஆகட்டும். நம்ம சேர்த்த ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சதும் அதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கடுகு வெடித்து நம்ம சேர்த்த வெந்தயம், சிகப்பு மிளகாயெல்லாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க.
இன்னும் ஒரே ஒரு செகண்ட் இருக்கட்டும். குழம்பு அடியில் கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். கடுகு வெடிக்கிற சவுண்டு உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சத்தான சுவையான சுண்டக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. டேஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, கொதிச்சு நல்லா திக்காகிடுச்சு. சப்போஸ் நீங்கள் செஞ்ச புளிக்குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தால் இந்த சுண்டைக்காவையே இப்படி நல்லா இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஏற்றிட்டு சுண்டைக்காய் அப்புறம் அந்த பூண்டு வெங்காயம் இதையே மிக்சியில் ஒரு ரன் விட்டு கூட நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம். அது நம்மளோட குழம்பு திக்காக உதவும். அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னீங்கன்னா எப்படியும் வீட்டில் பச்சரிசி மாவு ரெடியாக வச்சுருப்போம். அதை நம்மளோட குழம்புக்கு திக்னஸுக்கு தகுந்த மாதிரி அந்த பச்சரிசி மாவை தண்ணியில் கரைச்சி ஊற்றி அப்புறம் கூட நீங்கள் கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், இது கரெக்டாக திக்காக கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேங்க. அருமையாக நம்மளோட சுண்டக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரெடிஷ்னல் ரெசிபி. சுண்டைக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. புளிக்குழம்பாக தான் செஞ்சு சாப்பிட்ணுன்னு இல்லை, ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சுண்டைக்காவை சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லதுங்க. வயிற்றில் இல்லை உடம்புல எந்த இடத்துல புண்ணு இருந்தாலும் அதை ஆறுறக்கு இந்த சுண்டைக்காய் உதவுங்க. இது ட்ரெடிஷ்னல் ரெசிபி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டுக்கு எந்த குறைவும் இல்லைங்க. அட்டகாசமாக இருக்கும். இது சூடான சாதத்துக்கு நாம் நல்லெண்ணெய் ஊற்றி பசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்லாங்க. நம்ம பக்குவமாக செஞ்சிட்டோம்னா 1 வீக் வரைக்குமே கெடாதுங்க. 1 வீக் வரைக்குமெல்லாம் யாரும் வச்சுக்க போகிறதில்ல. நான் சும்மா ஒரு பேச்சுக்காக சொன்னேங்க. ஃப்ரிட்ஜில் இப்போ ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்கன்னா 1 வாரம் கூட நல்லாயிருக்கும். நாம் வெளியவே ஒரு 3 நாளெல்லாம் தாராளமாக வச்சுக்கலாம். ஆனால் அந்த புளிப்பு, உப்பு, காரம் கரெக்டாக போடணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுங்க. உப்புமாவுக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கோதுமை ரவை உப்புமா, வெள்ளை ரவை உப்புமா, இந்த மாதிரி எந்த வகை உப்புமாவாக இருந்தால் கூட நல்லாயிருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட்டு மட்டும் நான் சொல்ல வரல, சத்துக்கள் நிறையா இருக்குது. குழந்தைங்களுக்கு தவறாமல் செஞ்சு கொடுங்க. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.